தீனாவுடைய டிராயிங்க பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா? குணா செம்ம டஸ்ட் இருக்கு குணா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணதை தான் இன்னுமே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நாங்கள் க்ளீன் பண்ணலை. முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் பலூன்லாம் கொடுத்து தான் இருந்தோம். இருந்தாலும் காலியாக மாட்டுது. ஏன்னா அவ்வளோ பலூன். நிறைய பேர் வந்து வீட்டில் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. எதனா ஒரு விசேஷம்னா செலிப்ரேஷன் பண்ணி முடிஞ்சதும் அந்த பொருள்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த திங்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி பார்ப்பேன். குணா அந்த பலூன்லாம் சீக்கிரமாக காலியாகணுமா? ஆனால் இப்போ தான் தெரியுது அவங்க என்னதான் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு. அந்த பலூன்லாம் சீக்கிரமாக காலியாகணுமா? காலி பண்ணமா சொல்லு, நான் காலி பண்ணுறேன். வெடிக்காதீனா ஒன்று ஒன்றா பிச்சு உன் தலையிலே வச்சிடுறேன் எல்லாத்தையும். வெடிக்கலாம் வேண்டாம். இது நான் ஏபிசிடி, நம்ம ABCD லெட்டர்ஸ் இது மட்டும் நான் கட்டப்பை எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இது மட்டும் க்ளீன் பண்ணிட்டா ஃப்ரெண்ட்ஸ். ரூம் சின்னதான், எங்கள் திங்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக தான் இருக்குது. இதை மட்டும் க்ளீன் பண்ணிட்டோம். நான் ரூம் க்ளீன் ஆகிடுச்சு. இதை மட்டும் எப்படியாவது எடுத்து வச்சிடணும். இதை நான் இதில் எடுத்து வச்சிடலாம். பலூனை பார்த்தீங்கன்னா தினானி குட்டி பசங்க வந்தால் அவங்க கையில் கொடுத்துரு ஈவினிங். ஓகே கொடுத்துட்டுனா வச்சுக்கேன் அதனால முடியுது. நீ மட்டும் இதை கொடுக்கல பலூனை, நைட்டு தூங்கும் போது ஒன்றா நான் எடுத்தாந்து வெடிப்பேன் டொப் டொப்புன்னு சொல்லிட்டு தூங்கவே விட மாட்டேன் நான். அப்போ இன்னைக்கு ரூம் கிளீனிங் ஒர்க்கா? குணா செம்ம டஸ்ட் இருக்கு குணா. பாரியா? ஆமாம். நம்ம போன 2 வாரத்துக்கு முன்னாடி தானே இதை க்ளீன் பண்ணோம். இல்லை ஒரு 3 வீக்ஸ் ஆயிடுச்சுப்பா. இது எப்பப்பெல்லாம் க்ளீன் பண்ணோம்? 2 வீக்ஸ்க்கு ஒரு முறையா? அதாவது ஒரு ஒரு ரூம் பொறுத்து தான் இருக்கு. இப்போ இங்கே வந்துட்டு அதிகமாக காற்று அதிகமாக போயிட்டு இருக்குல்ல, நம்ம அடிக்கடி டோர் திறந்து விட்டுறோம். அதனால் வெளியிற டஸ்ட்லாம் உள்ளே வந்துடும். இப்போ க்ளீன் பண்ண போறியா? எப்படி கழுவிட்டு வந்து தெரியுமா? இந்த இடத்துல இதை முடிச்சு விட்டு குத்து இப்படி எழுத்தெல்லாம் வந்துடும். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுப்பா. நீ ஏசி மெக்கானிக்கு, அதனால கைட்டுற. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதை க்ளீன் பண்ணி எடுத்துன்னு வந்துடும். பா இதால தான் ஒரு வேளை ஏசி அதிகமாக கூலிங் ஆக மாட்டுது. கண்டிப்பா இது சரியில்லைன்னா கூலிங் வராதுப்பா. இது க்ளீன் பண்ணாதான் அந்த சில்னஸ் அதிகமாக இருக்கும் போல. ஆமாம், ஃபில்டர் தானே. ஃபில்டர் பண்ணி இதுக்கு அப்புறம் தான் வந்து கூலிங் வரும். இதுலேயே ஃபில்டர் ஆயிடுச்சுன்னா எப்படி வராது இல்லை. க்ளீன் பண்ணி எடுத்துன்னு தீனா, இன்னைக்கு நம்ம ரூம் க்ளீனிங் ஒர்க்கு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? க்ளீனிங் ஒர்க் நீ சும்மாவே உட்காந்துன்னு க்ளீன் பண்ணி நான் ஒரு வேலை நீ ஒரு வேலை செய்யணும், அவள் தான். எனக்கு என்ன ஏசிலாம் எனக்கு இதெல்லாம் புதுசாக பார்க்குறேன்ப்பா. இது வந்து சொல்லி கொடுத்தா நானும் கைட்டி அதுக்கப்புறம் வந்து ப்ரஷ்ஷால் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. பல்லு விளக்கும் பார்த்தியா, அந்த ப்ரஷ்ஷால் க்ளீன் பண்ணுவாங்க. அதெல்லாம் க்ளீன் பண்ணனா இதோ இப்படி பொறுமையாக தான் பண்ணணும், லேட்டாக ஆகும். இப்போ பார்த்தியா, இதோ இப்போ இவ்வளோ அழுக்கு இருக்கா, அவ்வளோதான் போச்சா? அவ்வளோதான். இது இப்போ டஸ்ட்டு இது பண்ணிவிட்டு அப்படியே போட்டுடணுமா? சீக்கிரமாக க்ளீன் பண்ணிடலாம். அவ்வளோதான், அது ஒரு அவ்வளோதான். சூப்பர். க்ளீன் பண்ணிட்டேனா? எனக்கு அதுலேருந்து நான் கழிட்டு தெரிஞ்சதுன்னா நானே க்ளீன் பண்ணிவிடுவேன் தீனா இதுக்கப்புறம். ஆனால் பயமாக இருக்குது. அது மாதிரி தெரியாமலாம் போய் கை வைக்கக்கூடாது ஏசியில். செய்யலாம், கொஞ்சம் அப்படி சொல்லுதுன்னா ஒரு 2-3 டைம் பார்த்தேன்னா ரெடி பண்ணலாம். இதோ இந்த மாதிரி நல்லா தொடச்சிட்டு இப்போ அது இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது. இதில் என்ன பண்ணணும்? இன்னும் வந்து கம்ப்யூட்டர் போட்டு கழுவணும். அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து எடுத்துட்டோம், கம்ப்யூட்டர் போட்டு கழுவணும். சரி, இதையும் தொடச்சிப்போம். இதில் தான்மா டஸ்ட் அதிகமாக இருக்குது. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து நம்மளே சர்வீஸ்க்கெலாம் ஆளை கூப்பிட தேவையில்ல. சர்வீஸ் வந்தோன்னா எப்படியும் ஒரு 800 ரூபா 600 ரூபா அந்த மாதிரி கண்டிப்பாக கேட்பாங்க. ஓ, இதை கழட்டி தொடக்கிறதுக்கே சர்வீஸ்? இது சர்வீஸ். இது வந்து 1 மந்த்துக்கு ஒரு முறையா? 1 மந்த்துக்கு ஒரு முன்னாடியும் க்ளீன் பண்ணலாம். அதுதான் எப்படி சொல்கிறதுன்னா, அது பார்த்தாலே தெரியும். ஒரு 2 மாதம் நம்ம தொடச்சி பார்த்தோன்னா ஓ 2 வாரத்துக்கு ஒரு முறை
இந்த மாதிரி அழுக்காகுது. அப்போ எவ்வளோக்கு ஒரு நாள் நம்ம துடைக்கணும்னு நம்மளுக்கு தெரியும். ஒரு ரூமை பொறுத்து தான் இருக்குது, புரியுதா? அதிகமாக டெஸ்ட் பண்ணுற வீடு இருக்கும், டெஸ்ட்டே இல்லாமல் வீடுலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் பார்த்து தான் நம்ம பண்ணணும். ஏதாச்சும் ஒரு லிக்விட் வச்சு தொடச்சிக்க வேண்டியது தான். ஏதாச்சும் ஒரு லிக்விட்லாம் இல்லை, கம்ஃபர்ட் போட்டுனா இந்த பாக்டீரியாலாம் இருக்குல்ல அதெல்லாம் அட்டாக் பண்ணாது. எல்லாமே குழந்தை வச்சுக்கிற வீடெலாம் கண்டிப்பாக வந்து தொடச்சி தினா பேசாமல் டெட்டால் போட்டுக்கலாம் தினா. அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் போடக்கூடாதுப்பா. எல்லாமே போடணும்லாம் அதெல்லாம் கிடையாது. அதேமாதிரி குழந்தை வச்சுக்கிற வீடெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி போட்டு க்ளீன் பண்ணும்போது நல்ல சேஃப்டி. குழந்தைக்கு எந்த ஒரு பாக்டீரியாவும் அட்டாக் ஆகாமல் இருக்கும், அதிகமாக சளி பிடிக்காது, அந்த ப்ராப்ளம் வராது அந்தளவுக்கு. ஆனால் டாக்டரை கேட்டுட்டு தான் நம்ம பண்ணணும். குழந்தையெல்லாம் ஏசியில் போடணும். சில பேருக்கு ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்க சொல்ல முடியாது நம்மளால. வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல? அதை பற்றி தெரிஞ்சா தானே நான் ஹெல்ப் பண்ணுவேன். அப்படியே ஒரு நீ ஒரு டைம் எனக்கு சொல்லிவிடு, அதுக்கப்புறம் நானே எடுத்து தொடச்சிக்கிறேன். தினா தினா தயவு செஞ்சு இறங்கு தினா, டென்ஷன் ஆகாத. இந்த பெட்டு மேலே ஏறுற, அது எடுத்து நீ கவர் கட்டிட்டேன். வேலை ஒரு செய்ய கூட விட மாட்டேன். அப்புறம் பெட்டு நம்ம தானே படுக்கிறோம். அதில் ஒரு வேலை வச்சேன்னு 2 வேலை வைக்கிறேன். இந்த ப்ரெஷ் வேற நான் பாக்கெட்ல வச்சுன்னு சுத்தினது. அந்த பெட் கவரை கட்டிட்டு அதை நான் துவைச்சிடுறேன். இன்னைக்கு மெரிச்சிட்டேன், 2 முறை 3 முறை ஏறி ஏறி நல்லா மெரிச்சிட்டேன். பெட்டு டஸ்ட் ஆகிடும் நீனா சுத்தமாக. அப்படியே அதை மடிச்சு போட்டு ஒன் சைடா, அதுக்கப்புறம் ஏறி உன் ஏசியை க்ளீன் பண்ணிக்க. நம்ம பாப்பா நம்ம பாப்பா பேசுறது கேக்குதா? ஏறி 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 சூப்பர், இதுதான் எதிர்பார்த்தேன். நாமா ஏதோ பெயிண்ட்லாம் வச்சு கலகினது. நம்ம வயரிங் பண்ணோம் இல்லையா, பழையபடி இருந்த ஒயரோட சுவிட்ச் பாக்ஸ் வந்து இங்க இருந்தது. அப்பயே நம்ம பெயிண்ட் அடிச்சிட்டோம், பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சிட்டோம். 2வது தான் பார்த்தீங்கன்னா வயரிங் பண்ணோம். நாங்கள் வயரிங் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும் பெயிண்ட் இல்லாமல் பிளெயினாக இருக்குது. சுவிட்ச் பாக்ஸை பார்த்தீங்கன்னா நவுத்தி வச்சுட்டாங்க. நான் ரொம்ப நாளாவே அடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எல்லாம் பெயிண்டோட பார்க்க அழகாக இருக்கும்போது இது மட்டும் இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சா, அதனால இன்னைக்கு தான் ஒர்க்கிங் போகுதுல்ல, அதனால ரூம் ஒர்க்கிங் போகுதுல்ல, அதையும் சேர்த்து முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு நீ ஏசிப்பா. ஆனா எவ்வளோ பெரிய இடத்துல நீ பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பண்ணிட்டு இருக்க தெரியுமா? நிஜமா சொல்லணும்னா பெயிண்ட் அடிக்கலாம் கஷ்டம் தான் ரொம்ப. ஆனா இப்ப நீ அடிக்கிற பேரு எவ்வளோ பெரிய செவுத்துல பெயிண்ட் அடிக்க போற தெரியுமா? நீ ஏசி க்ளீன் பண்ணிட்ட, அப்புறம் என்ன வேலை செய்யணும்னு சொல்றல, அதுதான். ஐயோ நான் கீழெல்லாம் சிந்துது. கீழே ஆனால் பாரு, என்னெல்லாம் க்ளீன் பண்ண சொன்னால் நான்லாம் க்ளீனே பண்ண மாட்டேங்கண்ணா சொல்லிட்டேன். நீ தான் க்ளீன் பண்ணணும், கொஞ்சமாக எடுத்து அடிக்கணும். நீ தான் பெரிய ஆர்டிஸ்ட் ஆச்சு, உனக்கு சொல்ல தேவையில்லையா? வெளியே ஏதோ பட்டாம்பூச்சிலாம் பறக்க விட்டுக்கிற, தேவையில்லாத வேலை பண்ணுற. தேவையில்லாத வேலையா? அப்படிலாம் சொல்லாதது. நீ மட்டும் சும்மா பார்த்தீங்கன்னா நீ என்னை விட சூப்பராக ட்ராயிங் பண்ணுற. அது வந்து ஒர்க்குப்பா. டேட்டூவா? ஆமா. டேட்டூல என்ன டிராயிங்லாம் பண்ண கத்து கொடுப்பாங்களா? டிராயிங் தான் ஃபர்ஸ்ட் மெத்தட். சரி, இங்கிலீஷ்ல தான் நீ அடிக்கடி டஸ்ட் படிக்குது. டஸ்ட் படிதான் பாத்தீங்கமா. நானும் தினமும் 2 டேஸ் ஒரு முறை க்ளீன் பண்ணிட்டே இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், தீனாவுடைய டிராயிங்கை பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், தீனாவுடைய டிராயிங். அவர் பார்த்தீங்கன்னா நான் அந்த பெயிண்ட் அடிக்கும்போது சொல்லியிருந்தார்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது அவர் பண்ண டிராயிங். பாருங்க, அவர் பண்ண டிராயிங் என்னை விடவே இது வரைக்கும் நான் பண்ண டிராயிங் யாராவது பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. இப்போ அந்த நோட்டு என்கிட்ட இல்லை, அது வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருக்குது. அது எப்பயாச்சும் என் டிராயிங்கை நான் காட்டுறேன். இந்த அளவுலாம் நான் பண்ண மாட்டேன். இது வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரிலாம் வரைஞ்சது கிடையாது. தீனா அவருடைய ஃபேஸை எப்படி வரைஞ்சிருக்காரு பாருங்க. இதோட ஒரிஜினல் பிக்சர் வந்து சைடில் போடுவோம், அப்படி காமி. இதோட ஒரிஜினல் பிக்சர் வந்து இது தெரியுது பார்த்தீங்களா?
பக்கத்தில். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஒரிஜினல் பிக்சர். இதுக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குண்ணா. எனக்கு வந்து இதில் வந்து எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை, சூப்பராக இருந்தது, நல்லா இருக்கு. நீயும் ஒரு டிராயிங் மாஸ்டர் தான் போல. டேட்டூ படம் முக்கியமாக பேசிக்காக டிராயிங் தெரிஞ்சிருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ரொம்ப நாளாவே பார்த்தீங்கன்னா ஆனிவர்சரி முடிஞ்சதுலேருந்து ரூமை க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடைசியாக ஃபினிஷ் ஆகிடுச்சு எல்லா வேலையும். இன்னும் பார்த்தீங்கன்னா பெட் கவர் துவச்சி காய போட்டுருக்கேன். அது காஞ்ச பிறகு எடுத்தாந்து பெட்டில் போட்டுட்டா எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தீனாகுலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வரைக்கும் எங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கப்புறமும் எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். உங்களோட சப்போர்ட்ஸ் எங்களுக்கு வேணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.